ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷா கிளாஸஸ் ஸ்டைல். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு. நாங்கள் ஒரு குட்டி விலாக் தான் இது. நாங்கள் இப்போது எங்கே போகிறோன்னா சிவனசமுத்ரா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஃபார் எ 1 day ட்ரிப். பெங்களூர் டு சிவனசமுத்ரா 2.5 hours. ஒரு 160 கிலோமீட்டர் வருது. இது அந்த ஃபால்ஸ். நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிட்டு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரெய்னி சீசனில் அது போனதுனால பாருங்கள். என்னடா அனுஷா கிளாஸஸ் ஸ்டைலில் வீடியோவே வரமாட்டேங்குன்னு நினச்சிக்காதீங்க. இனிமேல் நாங்கள் போகிற இடம்லாம் விலாகாக எடுத்து போடுறேன். இது எங்களுக்கு உண்டான மெமரி அவ்வளோதான். இது அங்கே எடுத்த பிக்ஸ். இது அது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அங்கேருந்து காவேரி ரிவருக்கு போனோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்சம் கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு. அங்கே கோயில் இருக்குது, மற்ற ரிவர் இருக்குது, பார்க்க போகலாம். போகிற வழியில் ஒரு காஃபி பிரேக் நாங்கள் போட்டோம். அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே காஃபி குடித்தாச்சு. அங்கே ஒரு டீசென்ட் ப்ரைஸில் தான் இருந்தது. ஒரு காஃபி 20 rupees. ஹைவேஸில் எப்போவுமே காஸ்ட்லி தான், பட் இங்கே டீசென்ட் டேஸ்ட் நல்லா இருந்தது. ப்ரைஸ் டீசெண்டாக இருந்தது. இதுதான் அந்த காவேரி ரிவர். ரொம்ப அழகாக இருந்தது காவேரி ரிவர். நாங்கள் போட்டிங் போனோம், நானும் ஹஸ்பண்டும். அம்மா அண்ணா பாவனை வரல. இது கேஆர்எஸ் டேம்லேருந்து வர தண்ணியாக அவங்க சொன்னாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதனால எங்களுக்கு போகிறதுக்கு நல்லா இருந்தது. அவர் போட் அண்ணாவும் சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க. ஹஸ்பண்ட் சில பல கேள்விகள் அவரை கேட்டுருந்தார். அவர் பதில் சொல்லிவிட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருந்தார். இங்கே இந்த எலக்ட்ரிக் போட்டு, டீசல் போர்டெல்லாம் கிடையாது. போட்ஸ் எல்லாம் தண்ணியும் இருக்குது, ஆழமும் இருக்குது. அங்கே தண்ணியில் ஆழம் இருக்குது. அதனால் அந்த போட்டிங் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி நீச்சல் தெரிஞ்சிருக்கும். அவங்க தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு நீச்சல் வராது. அவங்க ஏதாச்சும் ஆனால் அவங்க காப்பாற்றிடுவாங்கன்ற ஒரு தைரியத்தை தான் நாங்கள் போனோம். பட் சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் வெளியே இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் விளையாடணும். அம்மா அண்ணாலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் பேக் டு அங்கே கோயில் இருக்குது ஒன்று, வைத்தியநாதீஸ்வர சுவாமி டெம்பிள். ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கரெக்டாக கோயில்கிட்ட போகும்போது மழை வந்துடுச்சு, நல்ல மழை. கோயில் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே நான் இந்த வீடியோ எடுத்தேன். உள்ளே வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. கோயில் வெளியே அவுட்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு காம் என்விரான்மெண்ட். அங்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இந்த தூணெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நந்தி எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. நான் இந்த லோக்கல் கோயில்ஸ்க்கு இந்த நடப்பில் அவ்வளோவா போகிறதில்ல, ஒர்க் இருக்கிறதுனால, ஆஃபீஸ் போகிறதுனால. எப்படியோ சிவன் எதனாச்சும் ஒரு பெரிய கோயிலுக்கு எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இது நந்தி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது முடிச்சுட்டு நாங்கள் பேக் டு பெங்களூர் போகும்போது நல்ல மழை. அப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட ஒரு இடத்துல நிறுத்தினோம், பார்த்த சாரதி ரெஸ்டாரண்ட். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் நேராக டுவர்ட்ஸ் பெங்களூர் கிளம்பிட்டோம். ஒரு சின்ன டோல், அங்கே ஒரு பிக் எடுத்தேன். அதுக்கப்புறமா சாக்னா ஸ்டாப். இது ரொம்ப ஃபேமஸ் சாக்னா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பாச்சும் மைசூர் சைட் போனீங்கன்னா. அங்கே இதை லைவாக பண்ணி தராங்க. பட் கொஞ்சம் ஸ்பைசி தான். ஸ்பைசி விரும்பாதவங்க ட்ரை பண்ணாதீங்க. இல்லாச்சும் ஸ்பைசி கம்மியாக போட்டு கொடுங்கன்னு சொல்லுங்கள், அவங்க போட்டு தருவாங்க.
இதான் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுங்க 250 கிராம்ஸ்க்கு. லாஸ்ட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.